அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் தற்போது முக்கியமான ஒரு அப்டேட் என்னவென்றால் அந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான செய்திதான். பாரிஸிலே 4 நாடுகள், இஸ்ரேல், அது மாதிரி அமெரிக்கா, கத்தர், அது மாதிரி எகிப்தினுடைய பிரதிநிதிகள் கூடி காசாவிலே போர் நிறுத்தம் எந்த அடிப்படையில கொண்டு வருவது, எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில கொண்டு வருவது என்பது சம்பந்தமான பல ஆலோசனைகளை பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸில இந்த குறிப்பிட்ட 4 நாடுகளும் கூடி விவாதித்து சில ஒழுங்குகளை, சில வரையறைகளை வகுத்து இந்த அடிப்படையில் போர் நிறுத்தத்தை நாம் அறிவிக்கலாம் என்று ஒரு முடிவு செய்து அந்த முடிவிற்குரிய ஒப்புதலை ஹமாஸ் போராளிகளிடமிருந்து பெறுவதற்காக இந்த பாரிஸ் டாக்குமெண்ட் ஹமாஸ் போராளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த டாக்குமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை விரிவாக ஆராய்ந்த ஹமாஸ் போராளிகள் அவர்களுடைய ஹமாஸ் தலைவர்களோடு, கத்தாயிபுல் கஸ்ஸாமுடைய தலைவர்களோடு இது சம்பந்தமான விரிவான ஆலோசனைகள் நடத்தியதோடு மட்டுமில்லாமல் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய இந்த போரில் பங்கெடுத்திருக்கக்கூடிய முக்கியமான போராளி குழுக்கள் அனைத்து குழுக்களோடும் இது சம்பந்தமான விரிவான ஆலோசனைகளை நடத்தி அவர்களுடைய கருத்தை பெற்று அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் மேலும் சேர்க்க விரும்பிய விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவைகளை எல்லாம் சேர்த்து இந்த போர் நிறுத்தம், காசாவினுடைய மறுகட்டுமானம், காசாவில் வாழக்கூடிய மக்களுடைய அந்த மறுவாழ்வு சம்பந்தமான விஷயங்கள், அது மாதிரி இந்த காசாவில் உள்ள காசாவை சுற்றி இஸ்ரேல் போட்டிருக்கக்கூடிய முற்றுகைகளை அகற்றுவது சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை தீர்க்கமாக ஆராய்ந்து அதுல பல திருத்தங்களை இந்த போராளி குழுக்கள் செய்றாங்க சேர்த்து அந்த திருத்தங்களை கத்தரிடமும் அந்த எகிப்திடமும் இந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஒப்படைத்து விட்டனர். இதை பெற்றுக்கொண்ட கத்தருடைய அந்த பிரதமர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறையான ஒரு பதிலைத்தான் நாங்கள் யாரிடமிருந்து ஹமாஸிடமிருந்து பெற்றிருக்கிறோம். இதுல பல திருத்தங்களை ஹமாஸ் சேர்த்திருக்கிறது. அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்களை இதுல மேலும் ஹமாஸ் இணைத்திருக்கிறது. எல்லா விஷயங்களையும் இப்போது நம்ம இதை திறந்து பேச முடியாது. அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த பதிலை, அந்த நேர்மறையான பதிலை இஸ்ரேலிடம் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். அவர்களும் இது சம்பந்தமாக விவாதிப்பார்கள், ஆராய்வார்கள். ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவு நிச்சயம் வரும் என்று கத்தருடைய பிரதமர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் செய்றாங்க. நேற்றுனாக அந்த செவ்வாய் மாலை செய்தியாளர்களுக்கு மத்தியில சொல்லி இருக்கிறாங்க. அந்த செய்தியாளர்களை அந்த கத்தருடைய பிரதமர் சந்திக்கின்ற பொழுது அவரோடு யார் இருந்தார்னாக்க அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இருக்கார் இல்லையா, இவரும் கூட இருந்தாரு. இவரும் அந்த செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு, ஹமாஸ் அந்த போராளி பிரிவு இது இந்த பல விஷயங்களை இதுல சேர்த்து இருக்கிறது, பல திருத்தங்களை இதுல கொண்டு வந்திருக்கிறது. அந்த திருத்தங்கள் பற்றி இஸ்ரேலிடம் புதன்கிழமை நாங்கள் நிச்சயமாக விவாதிப்போம், நல்ல ஒரு முடிவை இந்த விஷயத்துல எடுப்போம் என்று ஆண்டனி பிளிங்கனும் அந்த கத்தர் பிரதமரோடு கலந்து கொண்ட அந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி அமெரிக்காவுடைய நடையழகன் பைடன் இருக்கானா இல்லையா, அவனும் சொல்லி இருக்கிறான். இது இந்த ஹமாஸிடமிருந்து ஒரு நேர்மறையான பதில் வந்திருக்கிறது. அதுல பல விஷயங்களை அவர்கள் சேர்த்து இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் என்ன செய்வோம், இஸ்ரேலோடு விவாதிப்போம் என்று அவரும் சொல்லி இருக்கிறாரு. இந்த ஆண்டனி பிளிங்கன் கடந்த 2 நாட்களாக வளைகுடாவில் உண்டான பல்வேறு இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்களை சந்தித்து வருகிறார். அந்த சந்திப்பின் போது இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான பல விஷயங்களை அவர் விவாதித்து வருகிறார். நேற்று சவுதியினுடைய இளவரசரை சந்தித்து இது சம்பந்தமாக அவர் விவாதித்தாரு. அது மாதிரி அந்த எகிப்தினுடைய
அப்துல் ஃபத்தா ஹசீசியை சந்தித்து இது சம்பந்தமா விவாதித்தாரு. அது மாதிரி கத்தருடைய அமீர் தமீம் அவர்களை சந்தித்து இது சம்பந்தமா விவாதித்திருக்கிறார். இந்த விவாதத்தின் போதெல்லாம் அவர் சொன்ன விஷயங்கள், அதாவது ஹமாஸனுடைய கைவசம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை பத்திரமாக மீட்பது, அது மாதிரி அந்த பலஸ்தீனில் அவதிப்படுகின்ற மக்களுக்கு தேவையான உதவி பொருட்களை அதிகமான முறையில கொண்டு சேர்ப்பது என்ற அடிப்படையில நாங்க இந்த போர் நிறுத்தம் செய்வதற்குரிய முயற்சிகள் ஈடுபட்டிருக்கிறோம். அதில் நிச்சயமா நாங்கள் செய்வோம், வெற்றி பெறுவோம் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படி போர் நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்று வரையிலும் காசாவில அந்த 124வது நாளாக போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இன்று வரையிலும் 27,585 அப்பாவிகள் அந்த காசாவில ஷஹீதாக இருக்கிறார்கள். அது மாதிரி 66,978 பேரு இன்னைக்கு வரையிலும் காயமடைந்திருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் 113 பேரு ஷஹீதாக இருக்கிறாங்க, 265 பேரு காயமடைந்திருக்கிறாங்க. 13 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் இப்போது எங்க நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட அந்த எகிப்தினுடைய பார்டரை ஒட்டிய ராஃபா பகுதியில இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்குள்ள தேதியின் பிரகாரம், இன்று வந்திருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் அந்த ராஃபாவுடைய எல்லையில விமான தாக்குதல்கள் செய்து இந்த இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. போர் முனை என்பது இன்னமும் கான் யூனிஸாகத்தான் இருக்கிறது. கான் யூனிஸை சுற்றி போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. தல்லல் ஹவா பகுதி, ஷேக் அஜீம் பகுதி, தெற்கு ரிமால் பகுதி, ஜாமியா பகுதி, ஜவாசாத் பகுதி, நஸ்ர் பகுதி என இந்த நான் இப்ப சொன்ன இந்த இடங்களில் எல்லாம் கடுமையான போர் இப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போரிலையும் போராளிகள் இஸ்ரேலை சிறப்பான முறையில் கவனித்து வந்திருக்கிறார்கள். அந்த கவனிப்பினுடைய எதிரொலியாக இஸ்ரேலுடைய 601வது படைப்பிரிவினுடைய துணை தளபதி இன்னைக்கும் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இது இஸ்ரேலுக்கு இறங்கிய மிகப்பெரிய ஒரு இடியாகவே செய்கிறது கருதப்படுகிறது. அது மாதிரி வேறு பல செய்தி குறிப்புகளையும் கதாயிபுல் கஸ்ஸாம் படைப்பிரிவும் சராயல் குதுஸ் படைப்பிரிவும் வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில மேற்கு காசாவில ஜாமியா பகுதியில எங்களுடைய படை வீரர்கள், கஸ்ஸாம் படை வீரர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டுல இஸ்ரேலுடைய ஒரு முக்கிய அதிகாரி, ராணுவ அதிகாரி கொலை செய்யப்பட்டார். இன்னொரு இஸ்ரேலுடைய ஒரு ராணுவ வீரரும் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி மேற்கு காசாவில ஜவாசாத் பகுதியில் நடைபெற்ற அந்த ஒரு தாக்குதலின் போது 2 இஸ்ரேலுடைய ராணுவ வாகனங்கள் 105 ஏசின் ஏவுகணைகளை கொண்டு தகர்க்கப்பட்ட செய்தியையும் கதாயிபுல் கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி சராயல் குதுஸும் இந்த கதாயிபுல் கஸ்ஸாமும் இணைந்து நடத்திய ஒரு தாக்குதல்ல இந்த இஸ்ரேலுடைய பல படை வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர்கள் காயமடைந்ததாகவும் ஒரு செய்தியை சராயல் குதுஸ் வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி ஜெருசலத்துல நடந்த ஒரு மோதல், இன்னைக்கு ஜெருசலத்துல அதாவது அந்த யூதர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தாங்க. இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி யூதர்கள், தீவிர மதப்பற்றுள்ள யூதர்கள் இஸ்ரேல் ஜெருசலத்தில் இன்னைக்கு நடத்திய மோதலின் போது அந்த யூதர்களுக்கும் இஸ்ரேல் போலீசாருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு அது பயங்கரமான ஒரு வன்முறையில் முடிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது மாதிரி அந்த பிளிங்கன் சொன்னோம் இல்லையா, இந்த வளைகுடா நாடுகளையே தற்போது சுற்றி கொண்டிருக்கிறார். போர் நிறுத்தம் என்ற ஒரு இலக்கை அடிப்படையாக கொண்டு இதை செய்து வருவதாக அவர் சொல்றாரு. அது மாதிரி அல்ஜீரியா இன்னைக்கு ஐநாவில கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்துல உடனடியாக போர் நிறுத்தம் காசாவில் தேவை, மனிதாபிமான போர் நிறுத்தம், மனிதாபிமான உதவிகளை நாம் அங்க செய்ய வேண்டும் என்றால் போர் நடந்து கொண்டிருந்தால் எந்த மனிதாபிமான உதவிகளையும் செய்ய முடியாது. அங்குள்ள மக்கள் உதவிகளின் பக்கம் அதிகம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவிகள் சென்று சேர வேண்டுமேயானால் உடனடியாக அங்கு
போர் நிறுத்தம் வந்தாக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஐநாவில அல்ஜீரியா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது மாதிரி இந்த இஸ்ரவேலர்கள் எவ்வளவு கொடியவர்கள் என்பதற்குரிய ஒரு சான்றை இன்றைக்கு பாருங்க. அதாவது அந்த உதவி பொருட்களை கொண்டு வரக்கூடிய கண்டெய்னர் இருக்குது இல்லையா, அந்த கண்டெய்னர்களுக்கு காவல் காத்து கொண்டிருந்த 6 பேரை இன்னைக்கு இது அதாவது விமான தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வருகிறது. அது மாதிரி ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில சொல்றாரு, போர் தொடங்கி 4 மாதங்களை கடந்து விட்டது, 27,000க்கும் அதிகமான அப்பாவிகள் கொல்லப்பட்டு விட்டனர். அங்கு கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அதாவது எந்த உதவியும் இல்லாம எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு உணவில்லாத நிலையில் அந்த மக்கள் செய்றாங்க, அதாவது துன்பத்தில் இருக்கிறார்கள். எனவே இதற்கு மேல இந்த போரை நீட்டி கொண்டு போகுவது எந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் ஏற்புடைய செயலாக இருக்காது. எனவே உடனடியான போர் நிறுத்தம் இப்போது எங்க தேவை, காசாவில் தேவை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலும் சொல்றாரு, இந்த உலக அமைதி மாநாடு நடத்தப்பட வேண்டும், இஸ்ரவேலர்களும் பலஸ்தீனர்களும் பங்கு பெறக்கூடிய அந்த மாநாட்டில் இந்த 2 நாடு என்ற ஒரு முடிவு அறிவிக்கப்பட வேண்டும். இன்னும் இந்த 2 நாடு முடிவை தவிர வேற எந்த முடிவும் அந்த பகுதியில அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வராது. இஸ்ரவேலர்களும் சமாதானமாக வாழ வேண்டுமேயானால் பலஸ்தீன் என்ற அந்த நாட்டு சம்பந்தமான முடிவை இனியும் தாமதமின்றி அறிவித்தாக வேண்டும் என்று சொன்ன அவர், உலக நீதிமன்றம் பலஸ்தீன் சம்பந்தமாக சொல்லி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் 2 தரப்புல உள்ளவர்களும் இரு பகுதியில் உள்ளவர்களும் அதாவது நிச்சயமாக மதித்து அதற்குரிய முக்கியத்துவத்தை தந்து அதை அவைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அது மாதிரி வேறு சில விஷயங்களையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. அன்பிற்குரியவர்களே, இன்னும் பல இது சம்பந்தமான இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அவைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.